2 நெப்பி 12 அதிகாரம் 12. ஏசாயா பிற்கால ஆலயத்தையும் இஸ்ரவேலின் சேர்க்கையும் 1000 வருஷம் நீதி தீர்ப்பு மற்றும் சமாதானத்தை காணுதல் இரண்டாம் வருகையின் பொழுது பெருமை நிக்கவர்களும் துன்மார்க்கர்களும் தாழ்த்தப்படுவார்கள். ஏசாயா 2 ஒப்பிடவும் ஏறக்குறைய கிமு 559 முதல் 545. 1. அமேத்திசின் குமாரனாகிய ஏசாயா யூதா மற்றும் எருசலேமை குறித்து கண்ட தரிசனம். வசனம் 2. கடைசி நாட்களில் பர்வதங்களின் கொடுமுடியிலே கர்த்தருடைய பர்வதத்தின் ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும் பொழுது எல்லா தேசங்களும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். வசனம் 3. நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் செல்வோம். வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதைகளிலே நடப்போம் என்று அநேக ஜனங்கள் போய் சொல்லுவார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து நியாயப்பிரமாணமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையும் வெளிப்படும். வசனம் 4. அவர் தேசங்களுக்குள்ளும் நியாயத்தீர்த்து அநேக ஜனங்களை கடிந்து கொள்வார். அவர்களோ தங்கள் பட்டணங்களை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கிளநெருக்கிகளாகவும் அடிப்பார்கள். தேசத்திற்கு விரோதமாக தேசம் பட்டயங்களை உயர்த்துவதுமில்லை, அவர்கள் இனி யுத்தத்தை கற்பதும் இல்லை. வசனம் 5. யாக்கோபின் வீட்டாரே, கர்த்தருடைய ஒளியிலே நடப்போம். வாருங்கள், ஏனெனில் நீங்கள் வழி தப்பி அவனவன் தன் தன் துன்மார்க்க வழிகளிலே போனார்கள். எனவே வாருங்கள். வசனம் 6. ஆதலால் அவர்கள் கீழ்திசையரின் போதகத்தால் நிரப்பப்பட்டவர்களாயும் பெலிஸ்தியர்களைப் போல குறிச்சொல்கிறவர்களுக்கும் செவி கொடுத்து அவர்கள் அந்நிய பிள்ளைகளை பிரியம் கொள்கிறவர்களாயும் இருப்பது நிமித்தம் கர்த்தாவே, யாக்கோபின் வீட்டாராகிய உமது ஜனத்தை நீர் கைவிடீர். வசனம் 7. அவர்களின் தேசத்திலே வெள்ளியும் பொன்னும் நிரம்பியிருக்கிறது, அவர்களின் பொக்கிஷங்களுக்கே அங்கே முடிவில்லை. அவர்கள் தேசத்திலே குதிரைகள் நிறைந்து உள்ளது, அவர்கள் ரதங்களுக்கே அங்கே முடிவில்லை. வசனம் 8. அவர்கள் தேசத்திலே விக்கிரகங்களோ நிரம்பியுள்ளது, தங்கள் கைகளிலே கிரியைகளை தங்கள் விரல்களிலே உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். வசனம் 9. கீழ்மையானவன் கீழே குனிவதும் இல்லை, பெரியவன் தன்னையே தாழ்த்துவதும் இல்லை, ஆதலால் அவனவன் மன்னிக்க வேண்டாம். வசனம் 10. துன்மார்க்கனோ பறையினுள் புகுந்து புழுதியில் உன்னை மறைத்துக்கொள், ஏனெனில் கர்த்தருடைய பயம் அவரது மகத்துவத்தின் மகிமை உன்னை அடிக்கும். வசனம் 11. மனுஷனின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷர்களின் வீராப்பு அடக்கப்படும். அந்த நாளிலே கர்த்தர் ஒருவரே உயர்த்தப்படுவார். வசனம் 12. ஏனெனில் எல்லா தேசங்களும் மீதும் நாம் பெருமையானவர்கள், மேட்டிமையானவர்களின் மற்றும் உயர்த்தப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அடக்கப்படும் பொருட்டு சேனைகளின் கர்த்தருடைய நாள் அவர்கள் மீது சீக்கிரமாய் வரும். 13. ஆம், கர்த்தருடைய நாள் லீபியோனின் கேதுருகளுக்குள் ஓங்கி உயர்த்தப்பட்டு இருப்பதால் அவைகள் எல்லாவற்றின் மீதும் பாசானின் எல்லா கருவேலி மரங்களின் மீதும். 14. எல்லா உயர்த்த பர்வதங்களின் மீதும் எல்லா மலைகளின் மீதும் உயர்த்தப்பட்டு இருக்கிற எல்லா தேசங்களின் மீதும் ஒவ்வொரு ஜனங்களின் மீதும். வசனம் 15. ஒவ்வொரு உயர்ந்த கோபுரத்தின் மீதும் ஒவ்வொரு வேலி அடைத்த மதில்களின் மீதும். 16. சமுத்திரத்தின் எல்லா கப்பல்களின் மீதும் தர்ஷீஷின்
கப்பல்கள் ஏவியின் மீதும் எல்லா விதமான சித்திர வேலைப்பாடுகளின் மீதும் வரும். வசனம் 17. மனுஷனின் மேட்டிமை அடக்கப்படும், மனுஷர்களின் இருமாப்பு தாழ்த்தப்படும். அந்த நாளிலே கர்த்தர் ஒருவரே உயர்த்தப்படுவார். 18. அவர் விக்கிரகங்களை முழுவதும் அழித்து போடுவார். 19. அவர் பூமியை பயங்கரமாய் தத்தளிக்க பண்ணின எழும்பும்போது அவர்கள் பாறைகளின் துவாரங்களிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். ஏனெனில் கர்த்தரை பற்றிய பயம் அவர்கள் மேல் வரும், மேலும் அவருடைய மகிமை பிரதாபம் அவர்களை அடிக்கும். 20. அந்த நாளில் மனுஷன் ஆராதிப்பதற்கு தனக்கு இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் அகலிலுக்கும் துரிதச்சில்களுக்கும் ஏறுவான். 21. பூமியை தத்தளிக்க பண்ணு கர்த்தர் எழும்பும் பொழுது அவருடைய பயம் அவர்கள் மேல் வருவதிலும் அவருடைய மகிமை பிரதாபம் அவர்கள் அடிப்பதாலும் அவர்கள் பறைகளில் வெடிப்புகளிலும் பிருளான பாறைகளின் இடுக்கு முடிகளிலும் புகுந்து கொள்வார்கள். வசனம் 22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், ஏனெனில் அவன் என்னை பாடுபடுவதற்கு எம்மாத்திரம்.